வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மண்டபம் ஹார்பர் தான் வந்திருக்கிறோம். மண்டபத்தில் வந்து வடக்க தெற்க இந்த ரெண்டு சைடுமே ஹார்பர் ஜட்டின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும், சின்னதாக இருக்கும். பெருசாக இருந்தால் அது ஹார்பர், சின்னதாக இருந்தால் ஜட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம இன்றைக்கி மண்டபம் தெற்கு சைடு உள்ளதில் தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அண்ணன் சிவக்கண்ணன் எல்லோரும் வந்ததில் அப்படியே கடற்கரையை இங்கே உள்ள மீன்கள் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாங்கள் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே நிறையா மீனவர்கள் மீன் நிறையா பிடிச்சிட்டு வந்தாங்க. மீனை தாண்டி இதில் நிறையா நம்ம பார்க்காத கடலுக்குள்ளே உள்ள நிறையா விஷயங்களை பார்த்தோம். அதை உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். வீடியோ எடுத்துக்கலாமாண்ணா? பயங்கரமாக பஸ் கொடுத்துட்டீங்களே. என்ன பண்ணுவீங்க? அப்படியா? இல்லை, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கண்ணாடி செயின் பாருங்க, இவ்வளவு சிப்பி சங்குகள். அண்ணா ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்களே, அதுதான் வேற லெவல். சரிண்ணா, பாப்பண்ணா. குடிச்சிட்டோம். கிங்ஸ்டன் உங்கள் மீனவன். இந்த டிராக்டர் மேலே வந்து தட்டுறாங்கல்ல, இதை வந்து நம்ம சங்காயம் சொல்லுவாங்க. எல்லா போட்டுலையுமே அவங்க எடை போட்டு ஒரு விலையை போட்டு வாங்கி இந்த மாதிரி அந்த லைனாக அவங்க வாங்கி வச்சதை போல் அந்த மாதிரி டிராக்டரில் தட்டி அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பெரிய போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள ஆழ்கடல் போட்டு. அதில் தான் நம்ம இப்போ ஏறி நிற்கிறோம். அப்படியே ஏறிட்டு இந்த போட்டுக்குள்ளே எப்படி உள்ள அந்த வீலஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி உள்ளே போய் நம்ம ரொம்ப பார்ப்போம். பாருங்கள், இதான் டிரைவர் சீட்டு. அப்படியே நம்ம போய் எப்படி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு கேமரா திருப்பி காமிக்கிறேன். வாங்கிக்கிறேன் பாருங்க. அப்படியே நம்ம போட்டலாம். இப்படி பாருங்க, அப்படியே நம்ம வந்து பாருங்க படுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆள் இதில் வந்து நம்ம படுத்துக்கிறலாம். கடலுக்கு போகிறவங்க வந்து நல்லா வேலையை பார்த்துட்டு அந்த வேலை முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பராக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. உங்களுக்கு காட்டுற மாதிரி திருப்பி காட்டுறேன். இதில் ஒரு ஆள் படுத்துக்கிறலாமா? அப்புறம் வந்து இங்கே கீழே ஒரு ஆள் படுத்துக்கிறலாம். 2 இங்கே வந்து மேலே இதில் 2 பேருங்கண்ணே. மேலே இதில் 2 பேர், 2 4 6 7 8 பேர் இதுக்குள்ளே படுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு ஒரு 10 பேர் போவோம். அதில் ஒரு 8 பேர் இதில் படுத்துக்கலாம். இவங்க லைஃப் ஜாக்கெட் எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இந்த இருப்பாங்க. பாத்ரூம் எங்கண்ணே இருக்குது? இதான் பாத்ரூம்னா பாருங்கள். நீங்கள் கேட்பீங்களே டாய்லெட் எதில் போவீங்கன்னு. இந்த இருக்கு பாருங்க. ஆனால் திறந்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், சும்மா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இந்த இருக்கு பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட். பக்கத்தில் மண்டபம் ஹார்பரில் இருக்கேன். என்னன்னா ஒருத்தர் தூண்டில் போட்டிருக்காரு, மீன் மாட்டிருக்கு. நான் பிடிக்கல, உள்ளே இருக்கு, வெளில எடுக்கிறேன் பாருங்க. நல்லா உயிரோட மாட்டிருக்கு. அண்ணா இது என்ன மீன்? அது கெளுத்தி மீன். வந்தோம், தூண்டியில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மீன். பாருங்க, கெளுத்தி. இங்கெல்லாம் நிறைய பிடிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. போட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் விட்டு தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, டாட்டாலாம் காட்டுறாங்க. இதை பிடிச்சி என்னென்ன பண்ணுவீங்க? சமையலா இல்லை விற்பீங்களா? எடை தான். எப்படி ஒரு 500 ரூபாய்க்கே பிடிச்சிருக்கீங்களா ஒரு ஆள்? மொத்தத்தில் 500 மொத்தமாக போட்டு விற்றுருவீங்களோ? அண்ணே எல்லாம் மொத்தமாக விளையாடும் போட்டு மொத்தமாக போட்டு விற்றுருவீங்களோ? விற்று பவுந்துருவீங்க. இந்த பார்த்தீங்களா? அண்ணே அவரா
அதுதான் மெயினா? அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மிச்சம். அப்படியே போவோம். அப்புறம் வந்து ஒரு மெயினான ஆள் வந்திருக்காரு.